குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உசியா ராஜா கர்த்தரை தேடிய நாட்களில் அவர் விரும்பியதை தேவன் வாய்க்க செய்தார் என்று சொல்லி 2 நாளாகவும் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை தேடின நாட்களில் உசியா ராஜா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ராஜாங்க. 52 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆட்சி செய்தார். ஆனால் அவர் 16 வயதிலே ராஜா. 16 வயசுல யாராவது ராஜாவாக முடியுமா? ஆனால் 16 வயதிலேயே தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்படி அவர் ராஜாவாக ஏற்படுத்தின நாட்களிலே அவர் ஆண்டவரை பிடித்துக் கொண்டதுனால, ஆண்டவரிடம் அவருடைய எல்லா செயல்களையும் ஒப்புவித்ததுனால அவர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் செய்ய நினைச்ச காரியங்கள் எல்லாத்திலையும் தேவன் அதை நிறைவேற்றி தந்தார். ஆனால் அவருக்குள்ளாக அந்த ஒரு கர்வம் வந்தது, நான் என்கிற ஒரு அகம்பாவம் வந்தது, என்னால் என்கிற ஒரு சிந்தனை வந்தது. அதனால உசியா ராஜா தூபம் காட்ட முற்பட்ட பொழுது குஷ்டரோகத்தால் பிடிக்கப்பட்டார். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. நானும் பல நேரங்கள்ல ஆண்டவரை நினைத்து நான் ஆண்டவரிடம் சரணடைந்து என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னைக்கு இது என்னால் நான் தான் முடிச்சேன், என்னாலதான் இந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லி நினைக்கிறேனோ, அன்றைக்கு என்னுடைய அழிவு ஆரம்பமாகிறது. நான் கர்த்தரை தேடின நாட்களிலே அவர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நான் என்னால் மட்டுமே என்று சொல்லி அந்த கர்வ எண்ணங்கள், அந்த தற்பெருமை, பெருமை எனக்குள்ளாக வரக்கூடிய பட்சத்திலே தேவன் அதை எதிர்த்து நிற்கிறார். அதற்கான தண்டனையும் தேவன் தருகிறார். பெருமை உள்ளவனையும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி, பெருமை உள்ள உதடுகள் அருவருப்பானவைகள் என்று சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. நம்மளையும் ஆண்டவர் அவருக்கென்றுதான் பயன்படுத்த அழைக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? நம்மகிட்ட உள்ள அந்த எல்லா விதமான கெட்ட குணங்களையும் நிவர்த்தி செய்து ஆண்டவரை சிந்தித்து ஆண்டவரை மட்டுமே நேசித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதத்தை நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.